இந்த சிற்பி இருக்காங்களே, SIRPI, இவங்க ஒரு ரிசர்ச்சை ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு அந்த ஒரு ரிசல்ட்டை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா ஒரு முறை போர்க்காலத்தை நம்ம பார்க்கும்போதும் அங்கே ஆயுதங்களுக்கு தான் பெரிய வேலை. ஆயுதங்கள் எந்த நாடு கிட்ட அதிகமாக இருக்கோ, சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் இருக்கோ, அந்த நாடு சொல்றதா எதிரி நாடு கேட்குற மாதிரி இருக்கு. ஸோ ஆயுதங்கள் முக்கியத்துவம் புரியுதுல்ல. இந்த லிஸ்ட் படி பார்த்தீங்கன்னா உலக நாடுகளில் எந்தெந்த நாடுகள்லாம் 2021 25 வரைக்கும் அதிகப்படியான ஆயுதங்களை இறக்குமதி பண்ணியிருக்காங்க அந்த லிஸ்ட். இல்லை ஃபர்ஸ்ட் பிளஸ் எந்த நாடு தெரியுமா? யுக்ரைன். ப்ரோ இது என்ன பெரிய விஷயம். அவங்க போரில் சிக்கியிருக்காங்க, அதனால இவ்வளோ காலகட்டத்தில் இவ்வளோ தூரம் வாங்கியிருப்பாங்க, அவங்க தான் நம்பர் 1 இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா எந்த போர்லங்க இருக்கு? இந்தியா செகண்ட் பிளேஸ் இந்த லிஸ்ட்டில். ஆக்சுவலாக இந்தியாவுக்கு எந்தெந்த நாடுகள் அதிகப்படி ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவிலேருந்து 40% ஆயுதங்களை நம்ம வாங்கியிருக்கோம், பிரான்ஸ்லேருந்து 29%, இஸ்ரேலிருந்து 15% ஆயுதங்கள் வாங்கியிருக்கோம். இதுக்கு அடுத்து தான் மற்ற நாடுகள்லாம் வருது. சரி ப்ரோ, பாகிஸ்தான் கதி என்னன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் இந்த லிஸ்ட்டில் 5வது இடத்துல இருக்குங்க. சும்மா சொல்லக்கூடாது. அந்த நாட்டில் மக்கள் நல்வாழ்வு அவங்க ஃபோக்கஸ் பண்ணாலும் இல்லையோ, ஆயுதங்களை குவிக்கிறதுல மும்முரம் காமிச்சிட்டு இருக்காங்க. என்ன குவிச்சா இந்தியா கிட்ட அடி தான் வாங்கிட்டு இருக்காங்க. சைனா கிட்டத்தட்ட 80% ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுது பாகிஸ்தானுக்கு. டர்க்கி 7%, நெதர்லாண்ட்ஸ் 4.6% ஆயுதங்களையும் பாகிஸ்தானுக்கு கொடுக்குறாங்க. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். எந்த நாட்டோட ஆயுதம் பெஸ்ட்டு, இதை உலகத்துக்கு பறைசாற்றுற மாதிரி தான் ஒரு முறையும் போர்க்களம் தானாக ஆரம்பிச்சு விடுறாங்க. இந்த உலக அரசியலோட பேசிக் புரிஞ்சால எல்லாம் தெரிஞ்சிடும் மக்கள் உங்களுக்கு. இப்போ ஏதாவது ஒரு நாட்டோட ஏர் டிஃபென்ஸை இன்னொரு நாட்டோட ஒரு ஏவுகணை ஆட்சி காலி பண்ணிடுச்சுன்னா, அந்த நாடு இது வரைக்கும் ஏர் டிஃபென்ஸை வித்துருக்கோம் பார்த்தீங்களா, அவங்க டவுட்ஃபுல்லாக பார்ப்பாங்க. அந்த ஏர் டிஃபென்ஸ் பெருசாக சேல் ஆகாது. ஸோ இதுமாரி விஷயங்களை கௌரவ பிரச்சனையாக வச்சு இது ஒரு ப்ரொபகண்டா மாதிரி மாற்றிட்டு இருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டை போர்க்களம் சார்ந்து ப்ரொபகண்டா பண்ண எப்படிங்க இருக்கும், அப்படி போயிட்டு இருக்கு.